الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا رأيتم الرجل يتعاهد المسجد فاشهدوا له بالإيمان أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகும். புனிதமான ஜுமாவுடைய பர்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான 2 தலையங்கங்கள் இவற்றில் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது பகுதி அல்லாஹுடைய மாளிகைகள் செழிப்பாக்கப்பட வேண்டும். அடுத்த பகுதி அல்லாஹுடைய மாளிகைகள் சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதுதான் குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தை ஆரம்பிப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவனுடைய மாளிகைகளிலே சில மனிதர்கள் இருப்பார்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து அல்லாஹ் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்த சிறப்புமிக்க சொர்க்கவாசிகளாகிய சஹாபாக்களை புகழ்ந்து அல் குர்ஆன் சொல்கிறது. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. அல்லாஹுடைய மாளிகைகளிலே காலையிலும் மாலையிலும் சில மனிதர்கள் இருப்பார்கள், யுஸப்பிஹு லஹு, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். அல்லாஹுடைய மாளிகைகள் உலகத்தில் லட்சக்கணக்கான மாளிகைகள் இருக்கின்றன. சிறிய பெரிய தெக்கா ஜும்மா பள்ளிவாசல் பல பேரில் நாம் அழைத்தாலும் அல்லாஹுடைய மாளிகை என்று வந்துவிட்டால் அல்லாஹுக்கு சொந்தமானது.
அந்த மாளிகையை காலையிலும் மாலையிலும் செழிப்பாக்குகின்ற, ஹயாத்தாக்கக்கூடிய, அதற்கு நேரம் ஒதுக்கக்கூடிய, நேரம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் சஹாபாக்களாக இருந்தனர். உலகம் அழியும் வரையில் அந்த சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசல்களை செழிப்பாக்கியது போல ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எத்தனை மணித்தியாலத்தை பள்ளிக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளிவாசலுக்கு எத்தனை மணித்தியாலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஜமாத்துடைய தொழுகைக்கு நேர காலத்துடன் சமூகம் அளிக்கிறேனா? ஒவ்வொரு இமாம் ஜமாத் தொழுகைக்கும் நான் இமாம் ஜமாத்துக்கு நேரம் காலத்தில் வருகிறேனா? இன்னொரு கேள்வி, ரமலானுடைய மாதம் முடிந்தது, ஷவ்வாலுடைய மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம். எத்தனை மாதம்? 4 மாதங்கள். ஒவ்வொரு மாதம் 30 பிறையில் வைத்துக் கொள்ளுங்கள். 30 4 12 120 நாட்கள். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 4 மாதம் பூர்த்தி. சஃபர் மாதம் ஆரம்பித்திருக்கிறது, பிறை 2. அப்படியானால் 120 நாட்கள் சுமாராக, அல்லது 122 நாட்கள் சுமாராக. கேள்வி என்ன தெரியுமா? அவரவர கல்வை கேட்டு பாருங்கள். ரமலானுடைய மாதம் முடிந்து 122 நாட்கள் ஆகின்றன. 122 ஃபஜ்ர் தொழுகை இமாம் ஜமாத் இந்த பள்ளிவாசல் நடந்திருக்கும். இதே போன்று உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் இமாம் ஜமாத்தாக தொழுவித்திருப்பார்கள். இந்த 122 நாட்கள் இமாம் ஜமாத் தொழுகை சுபஹர் நான் தொழுவேனா? எனக்கு தொழ ஆசை இருந்ததா? அதுக்கு நான் முயற்சி செய்தேனா? ஒரு எல்லாம் செட் பண்ணினேனா? சுபகுக்கு அது சேர்ந்தேனா? அவரவரை பற்றி அவர் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. ஒரு நாள் வரும், நீங்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அந்த நாள் வந்து விசாரிக்கப்பட்டு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான மாற்று வழியும் கிடைக்காது. எனவே அந்த நாள் வருவதற்கு முன் அவரவரை பற்றி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார். எனவே கேட்போம் இன்ஷா அல்லாஹ். நமது கேள்வி தன்னை பற்றி கேட்போம். ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோடு நாம் வந்து தொழுதேனா? துஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பண்பு எனக்கு இருக்கிறதா? சஹாபாக்களை பற்றி அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். அவர்களை வியாபாரங்களோ, அவர்கள் கொடுக்கல் வாங்கலோ அவர்களை தடுத்து விடவில்லை, அவர்கள் தூரமாக்கி விடவில்லை, அவர்களை திசை திருப்பி விடவில்லை. அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு அது தடையாக அமையவில்லை. நேரத்துக்கு இமாம் ஜமாத் தொழுவதற்கு அவர் வியாபாரம் கொடுக்கல் வாங்க தடையாக இருக்கவில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய ஜகாத் அதை கொடுப்பதும் அவர்களுக்கு தடையாக அமையவில்லை. அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்வதிலிருந்து, நேரத்துக்கு தொழுகை நிலைநாட்டுவதிலிருந்து, கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கணக்கு பார்த்து சரியாக அல்லாஹுக்காக கொடுப்பதை விட்டும் அவர்களே அவரது தொழில்களோ, கொடுக்கல் வாங்கலோ, வியாபாரமோ எதுவும் தடுத்து விடவில்லை. அவர்கள் சீதேவிகள் என்று திருமறை அல் குர்ஆன் புகழ்ந்து விட்டு, ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள்? ஏன் நேரத்துக்கு தொழுதார்கள்? ஏன் அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருந்தார்கள்? ஏன் ஜக்காத்தை கொடுத்தார்கள்? அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். يَخَافُونَ يَوْمًا تَتَقَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ. இந்த உலகத்தில் வைத்து மரணித்த பிறகு சூர் ஊதப்பட்டு மறுமை நாள் உருவாகி அந்த மறுமை நாளை நேரடியாக காண்பதற்கு முன்பதாகவே அந்த மறுமையை பற்றி இவர்கள் சிந்திக்கிறார்கள். யகாபூன பயப்படுகிறார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறிவிடக்கூடிய, குழப்பமடையக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன் அந்த மறுமையை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள், பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சஹாபாக்களுடைய நல்ல சிபாத்திலே சொல்லி தருகிறார். எதற்காக? நாமும் அப்படி ஆகுவதற்காக அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு வர முடிவானார். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வருவோம். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். இந்த சஹாபாக்கள் திக்ரு, அவருடைய அந்த தொழுகை, அவருடைய ஜக்காத்து, மறுமையுடைய சின்ன இருந்ததே ஏன்? அது இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. எதற்காக திரும்ப அப்படி செய்தார்கள் அவர்கள்?
وَيَزِيدَهُم مِّن فَضْلِهِ. மறுமையுடைய நாள் சம்பவித்து கூலி கொடுக்க வேண்டிய நாள் உருவாகிய பிறகு அல்லாஹ் அவர்கள் செய்த நன்மைகளுடைய சிறந்த கூலி அல்லாஹ் அவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறார். வயதீதகும் மின் பதலிகி, அல்லாஹுடைய அருளிலிருந்து அவர்கள் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சஹாபாக்களுடைய பண்பை சொல்லித் தருகிறான். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த சஹாபாக்களை பின்பற்றி நடக்கூடிய பாக்கியம் தருவானான். இப்பொழுது ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2-3 விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அடுத்த தலையங்கத்தின் பக்கம் நகர விரும்புகிறேன். சொன்னாக ரசூலுல்லாஹ், ஒரு மனிதனை நீங்கள் காணுகிறீர்கள், அடிக்கடி பள்ளிவாசலோடு தொடர்பானவராக இருக்கிறார், பள்ளிவாசலுக்கு அடிக்கடி செல்லுவதை போன்று நீங்கள் காணுகிறீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், இவர் ஒரு மூமின் என்று சொல்லுங்கள். இதா ரஅய்துமுர் ரஜுல யதஆஹதுல் மஸ்ஜித, அல்லாஹுடைய மாளிகைக்கு அடிக்கடி செல்லக்கூடிய, அடிக்கடி அதோட தொடர்புள்ள, நேரம் கொடுக்கக்கூடிய, செலவழிக்கக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமானி, அவரும் ஈமான் இருக்கிறது, அவர் மூமின் என்று நீங்கள் சாட்சி பகருங்கள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, அல் குர்ஆன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் பண்பை சொல்லி மறுமையுடைய நாள் வரும் வரையில் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் பள்ளிவாசலை செழிப்பாக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களும் ஹதீஸும் சொல்லி தருகின்றன. ஒரு மனிதர் வந்தார், அவருடைய கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபியாக இருந்தார். அவரை பள்ளிவாசலுக்கு கூட்டிச் செல்ல யாரும் இருக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹுடன் வந்து அந்த மனிதர் கேட்ட செய்தியை பாருங்கள். ஜாஅன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் லைஸ லஹு காயிதுன் யகூதுஹு இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு கூட்டிச் செல்ல உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ரஜுலுன் ஆமா, கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபி வந்தார், ஒரு மனிதர் வந்தார். ரசூலுல்லாஹுடன் ஒரு கேட்டார், யா ரசூலல்லாஹ் லைஸ லி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு என்னை கூட்டிச் செல்ல யாருமே இல்லை, என் பார்வையும் இல்லாமல் இருக்கிறது, நான் வீட்டில் தொழுது கொள்ளவா, நான் இருக்கிற இடத்தை தொழுது கொள்ளவா, பள்ளிவாசலுக்கு செல்லாமல் நான் தொழ அனுமதி இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஹல் தஸ்மஉ நிதாஅ, கண் பார்வை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிற அதே மாதிரி ஏற்றுக்கொள்கிறேன். நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹல் தஸ்மஉ நிதாஅ, பாங்கு சொல்லும் சத்தம் காதில் கேட்கிறதா? சுப்ஹானல்லாஹ். பாங்கு சொல்லுகின்ற சத்தம் காதில் கேட்கிறதா? இந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ் நாம் கேட்கிறது. அப்படியானால் இதன் அஜிப், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ முயற்சி செய்து கவனமாக பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாஅத்தை தொழ வேண்டும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். கேள்வி என்ன தெரியுமா? கண் குருடான, உதவியே இல்லாத, அவ்வளோ கஷ்டமான ஒரு தோழருக்கு ரசூலுல்லாஹ் இமாம் ஜமாஅத்தோடு தான் தொழ வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நாம் எங்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் எனக்கு 2 கண்ணையும் தந்திருக்கிறானே, 2 கால்களை தந்திருக்கிறானே, 2 கைகளை தந்திருக்கிறானே, உறுப்புகளை தந்திருக்கிறானே, பார்வை இருக்கிறது, செவிப்புலன் இருக்கிறது, எல்லா தேக ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்து ஒரு நாளில் இருக்கின்ற 5 நேர தொழுகையில் எத்தனை தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறேன்? இன்னொரு கேள்வி, ரமதானுக்கு போக தேவையில்லை, நேற்றைக்கு முந்தின தினம், இன்னும் முந்தின தினம், ஒரு 3 நாளை கணக்கு பாருங்களேன். ஒரு 3 நாளைக்கு 15 தொழுகை. இந்த 15 தொழுகை எத்தனை தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தோடு முதலாவது சஃபில் நான் தொழுகிறேன். 2வது சஃபு நிறைந்திருந்தால் 2வது சஃபில் நான் தொழுதேனா, அது 3வது சஃபில் நான் தொழுதேனா? 4 ரக்காத்துள்ள தொழுகை 4 ரக்காத்துமே கிடைத்ததா, அல்லது 4 ரக்காத்தில் கடைசி சலாம் மட்டும் கிடைத்ததா, அல்லது இமாம் ஜமாத்தே கிடைக்கவில்லை, நான் வீட்டில் தான் தொழுதேனா? அவருடைய நெஞ்சை தொட்டு கேளுங்கள். அல்லாஹ் மத்தனையும் அருள் புரிய வேண்டும். நியத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மாளிகைகள் அழகாக கட்டப்பட்டிருக்கின்றன, கம்பீரமாக தோற்றம் அளிக்கின்றன. நான் கேள்விப்பட்டேன் 2019ஆம் ஆண்டு சொச்சத்திலே தெஹ்ரானுடைய குண்டு வெடிப்புக்கு பிறகு பெரும் ஒரு கலவரம் ஏற்பட்ட நேரத்தில்
பல பள்ளிவாசல்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த பள்ளிவாசலும் கூட நான் கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அன்று இருந்ததை விட எத்தனையோ படித்தரம் முன்னேறி கம்பீரமாக அழகாக இந்த பள்ளிவாசல் காட்சி அளிக்கிறது. நியத்து வைப்போம், பள்ளி காட்சி அளிக்கிறது என்பதல்ல கேள்வி. இந்த பள்ளிவாசலில் எத்தனை தொழுகை இமாம் ஜமாத்தோ நான் தொழுகிறேன் என்பதுதான் கேள்வி. கேட்போம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் உழு செய்து அழகான ஒரு உழு செய்து நடந்து பள்ளிவாசலை நோக்கி வருகிறார். அவர் பள்ளிவாசலுக்கு வந்தது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். லா யுஹ்ரிஜுஹு இல்ல ஸலாத், தொழுகைக்காகத்தான் அவர் வந்தார். வேறு எந்த உலக லாபத்தையும் மனதில் வைக்காமல் வெறும் அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பையும் அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யஹ்து ஹுதுவத்தன் இல்லா ருஃபிஅத் லஹு பிகா தரஜத்துன், அல்லாஹ் அவருக்கென்று ஒரு அந்தஸ்தையே கூட்டி விடுகிறான். அவர் செய்த பாவங்களின் ஒரு பாவத்தை அவர் அழித்தே விடுகிறான். அது மாத்திரமின்றி பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் தொழுதார், தொழுது விட்டு லம் ததலில் மலாயிகத்து துஸல்லி அலைஹி, சுப்ஹானல்லாஹ். வந்தார், இமாம் ஜமாத் தொழுதார், தொழுது விட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம், 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், ஒரு 20 நிமிடம், ஒரு அரை மணித்தியாலம் பள்ளிவாசல் உட்கார்ந்திருந்தால் சுப்ஹானல்லாஹ் லம் தஸலில் மலாயிகத்து, மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? விசேஷமாக அவர்கள் செய்கின்ற வேலை மாதாம ஃபீ முஸல்லா, அவர் தொழுத இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரே அந்த நேரம் முழுக்க மலக்குமார்கள் இவர்களுக்கு துஆ செய்ய ஆரம்பிக்கிறார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹமுஹு, சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக, யா அல்லாஹ் இவருக்கு நீ அருள் புரிவாயாக. மலக்குமார் செய்கின்ற துஆ, பாவ மன்னிப்புக்காக துஆ, ரஹ்மத்துக்காக துஆ. ரஹ்மத்தும் கிடைத்து மக்ஃபிரத்தும் கிடைத்தால் போதாதா? ரமதானுடைய மாதம் வந்தால் ரஹ்மத்துடைய பத்தியில் சொல்லுவோம், மக்ஃபிரத்துடைய பத்தியில் சொல்லுவோம், இத்துக்கும் மினன்னார் பத்தியில் சொல்லுகிறோம். அந்த ரமதான் ஏன் வருகிறது? அந்த மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் இத்துக்கும் மினன்னார் என்ற அந்த 3 பாக்கியங்களை தருவதற்கு. சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய மாதம் அல்ல, ரமதான் அல்லாத காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற செய்தியை ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்து அழகான ஒரு உழு செய்து தொழுகையில் ஈடுபட்டு எவ்வளவு நேரம், எத்தனை நிமிஷம், எத்தனை மணித்தியாலம் பள்ளிவாசல் இருக்கிறாரோ அவருக்கு துஆ செய்வதற்காக மலக்குமார்கள் தயாராகி விடுகிறார்கள். லம் தஸலில் மலாயிகத்து துஸல்லி அலைஹி, மலக்குமார்கள் எல்லாம் அவருக்கு துஆ செய்கின்றனர். அல்லாஹும்ம இர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு நீ ரஹ்மத் செய்து விடு. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, யா அல்லாஹ் அவருக்கு மக்ஃபிரத் செய், பாவ மன்னிப்பு கொடு என்று மலக்குமார் துஆ செய்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எனவே இந்த பள்ளிவாசல்களை செழிப்பாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு பகுதி. சஹாபாக்களுடைய முன்மாதிரி தாராளமாக இருக்கிறது. அவைகளை பற்றியெல்லாம் சென்ற குத்பா பிரசங்கங்களில் கேட்டிருப்பீர்கள். எனவே நான் அடுத்த தலையங்கத்தின் பக்கம் நகர விரும்புகிறேன். அதாவது அல் குர்ஆன் சொல்லுகின்ற இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ஒன்றிருக்கிறது பள்ளிவாசல்களை செழிப்பாக்குவது, பள்ளிவாசலுக்காக செலவழிப்பது, பள்ளிவாசலை அழகாக்குவது, பள்ளிவாசலை கம்பீரமாக அமைப்பது, பள்ளிவாசலுக்கு வெளிச்சம் கொடுப்பது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபுர்ஸ்தானுக்கு பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கபுர்ஸ்தானுக்கு பக்கத்தில் சென்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த கபுர்ஸ்தானில் அடக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கபுர்ஸ்தானத்தில் அடக்கப்பட்டிருக்கிற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னார்கள். அந்த வார்த்தையை பாருங்கள், அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்கள். நவ்வரல்லாஹு சொல்கிறார்கள், நவ்வரல்லாஹு கபர உமர கமா நவ்வர மசாஜிதனா. அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த கபுர்ஸ்தானில் அடக்கப்பட்டிருக்கின்ற உமர் ரலியல்லாஹு அவருடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வருவானாக, அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக, சுவர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றிடுவானாக, மகிழ்ச்சி உள்ள ஒரு அறையாக மாற்றிடுவானாக, பிரகாசத்தில் வெளிச்சத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஏன் தெரியுமா? கமா நவ்வர மசாஜிதனா. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே இருக்கின்ற பள்ளிவாசலை அவர் வெளிச்சமாக்கினார்.
பிரகாசம் கொடுத்தார், வெளிச்சத்தை உருவாக்கினார். எனவே அல்லாஹ்வுடைய கபருள் வெளிச்சத்தை உருவாக்குவானாக என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார் நேசர்களே, பள்ளிவாசலை செழிப்பாக்குவது, அலங்கரிப்பது, அழகாக்குவது, காப்பட் போடுவது, ஷேடர் போடுவது, இப்படி பள்ளிவாசலுக்கென்று செய்ய வேண்டிய பல பொறுப்புகள் இருக்கின்றன. அது ஒன்று, அது மட்டுமா பொறுப்பு? இந்த பள்ளிவாசலை செழிப்பாக்குவது, ஹயாத்தாக்குவது மிக முக்கியமானது. ஹஜ்ரத் பைதாவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்வதை பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு 2 பொறுப்பு இருக்கின்றன. 2 பொறுப்பில் முதலாவது பொறுப்பு அல் இமாரா அல் ஹிஸ்ஸியா, அல் இமாரா அல் மானவியா. ஒன்றிருக்கிறது வெளிப்படையான அலங்காரங்களை செய்து பள்ளிவாசல் செழிப்பாக்குவது. இரண்டாவது இருக்கிறது பள்ளிவாசல் எது நடக்க வேண்டுமோ அதை உருவாக்குவது. ஒரு மஹல்லாவில் 200 குடும்பம் இருக்கிறது என்றால், ஒரு 300 குடும்பம் இருக்கிறது என்றால், அந்த மஹல்லால் 500 ஆண்கள் இருக்கிற வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு, அல்லது 200 ஆண்கள் இருக்கிற வைத்துக் கொள்ளுங்கள், 300 ஆண்கள் இருக்கிற வைத்துக் கொள்ளுங்கள், இதே போல 300 பெண்கள் இருக்கிற வைத்துக் கொள்ளுங்கள். பருளான வயதை அடைந்து, பருவ வயதை அடைந்து தொழுகை கடமையான 100க்கு 100% அந்த பள்ளிவாசலை தொழக்கூடிய மக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது நிர்வாகத்தை யார் பொறுப்பெடுப்பார்களோ அவருடைய முதலாவது தலையாய அம்சமாக கடமையாக மாறப்போகிறது. அதை பற்றித்தான் அடுத்த தலையங்கம் வரப்பெடுப்பார்கள். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். ஏற்கனவே சம்பந்தமாக நீங்கள் சென்ற குர்ஆனை கேட்டிருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்கான வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல் குர்ஆன் சொல்லுகிறது, إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وعسى أولئك أن يكونوا من المهتدين. إنما يعمر مساجد الله, அல்லாஹுடைய மாளிகைகளை செழிப்பாக்கக்கூடியவர்கள், பராமரிப்பவர்கள், கவனிப்பவர்கள் யார் தெரியுமா? அவர்களிடம் 5 பண்புகள் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறார். அவர்கள் 5 பண்பு கொண்டவர்கள் இருக்க வேண்டும். முதலாவது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமையையும் அல்லாஹ்வையும் சரியாக ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த 2ஐயும் ஈமான் கொள்ள போதுமா? 6 விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி. சொல்லி பாருங்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி. 6 விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயத்தில் கொஞ்சமாவது யாருக்கு சந்தேகம் வந்தால் அவர் அந்த நிமிஷத்தில் இஸ்லாத்தை மீண்டும் கலிமா சொல்லி வர வேண்டும். ஓதுகின்ற காலங்களிலே, குர்ஆன் மசாக்களிலே, அந்த பாடசாலை படிக்கின்ற கால பாடமாக்கி இருப்போம், சில மறந்திருப்போம். அதற்காக மீட்டிக் கொள்வோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொண்டோ, அவன் மலக்குமார்கள் ஈமான் கொண்டோ, அவன் இந்த உலகத்துக்கு இறக்கிய வேதங்களை ஈமான் கொண்டோ, அவன் இந்த உலகத்துக்கு அனுப்பிய ரசூல்மார்களை ஈமான் கொண்டோ, வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளை ஈமான் கொண்டோ, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி இந்த உலகத்தில் நடக்கின்ற நலவு கெடுதி அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடைபெறுகிறது என்று கலா கதிர் விதியை நம்புகிறோம். எனவே ஒரு பள்ளி வாசலை நிர்வகிப்பவர், நிர்வாகியாக தெரிவு செய்யப்படக்கூடியவர், இந்த பண்பு அவர் இருக்கிறதா அல்லது இந்த பண்பு எனக்கு இருக்கிறதா, நான் இந்த பள்ளி வாசலுக்கு நிர்வாகியாக இருக்க நான் தகுதியா? சுப்ஹானல்லாஹ். இது கல்போடு, உள்ளத்தோடு, ஈமானோடு, அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது பொறுப்பு இருக்கிறது. அது எது? உடல் ரீதியான இபாதத், உடல் ரீதியான வணக்கம், உடல் ரீதியாக அல்லாஹ் சந்தோஷப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு. அதுதான் தொழுகை. அந்த தொழுகை என்பது 2 வகையாக வருகிறது. ஒன்று ஃபர்லான வாஜிபான தொழுகையை நேரத்துக்கு தொழக்கூடியவராகவும், சுன்னத்தான நஃபிலான முஸ்தஹப்பான தொழுகைகளிலும் அக்கறை உள்ளவராகவும் இருக்க வேண்டும்.
பாருங்க, இந்த வசனத்தை பற்றி சொல்லுகிற அறிஞர் சொல்ற அஸ்ஸலா அல் வாஜிபா, அஸ்ஸலா அல் முஸ்தஹப்பா, பில் கியாமி பில்லாஹிரி வல் பாத்தினி. அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், அந்த தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். பருந்தான தொழுகையிலும், தொழுகை அல்லாத பருது இல்லாத சுன்னத்தான முஸ்தஹப்பான நஃபிலான ஏனைய சுன்னத்துகளில் பேணுதல் உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர் தான் நிர்வாகியாக வர வேண்டும். அந்த பண்பும் இல்லையா, வர முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ், உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நான் நிர்வாகியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டேனா, நான் பரந்தான தொழுகையிலும் சுன்னத்தான தொழுகையிலும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஜக்காத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து எரிய செல்லாமல் சரியாக முறையாக வகுத்து பிரித்து கொடுக்கப்பட்ட முறையில் கொடுக்கப்பட வேண்டும். அவர் கொடுப்பவராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது பண்பு. நான்காவது, அல்லாஹுக்கு மட்டும் பயப்படுகின்ற, நீதி நியாயத்தை பேசுகின்ற, ஹக்கை எடுத்து உரைக்கின்ற, உண்மையை நிலைநாட்டுகின்ற, அல்லாஹ் மட்டும் பயப்படக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புள்ளவர் தான் அல்லாஹுடைய மாளிகைகளை நிர்வகிக்க, நிர்வாகியாக வர தகுதி உள்ளவர் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. இது சம்பந்தமாக பல செய்திகளை நீங்கள் சென்ற குத்பாவில் கேட்டிருந்தாலும் அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பான், அல்லது சில பொறுப்புகளை இருக்க ஆசைப்படுவார்கள். பதவியை அடைய ஆசைப்படுவார்கள், அல்லது பதவியை சிலருக்கு அல்லாவே கொடுப்பார். பார்ப்போம் அது எப்படின்னு பாருங்கள். அதுக்கு நான் தகுதியான்னு பாருங்கள், பார்ப்போம். ஒரு சஹாபி வந்தார் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அவருடைய பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா. நேரம் போதுமோ என்னவோ தெரியாது, பாப்பா சுருக்கமாக முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்துர் ரஹ்மான் சமுரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னார்கள், யா அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா, அப்துர் ரஹ்மான் இப்னு சமுராவே, லா தஸ்அலில் இமாரத, நீ ஒரு நாள் பதவியை கேட்டு திரியாதே, பதவிக்கு வர நீ ஆசைப்படாது, ரகசியமாகவோ பரகசியமாகவோ பதவியை அடைய நீ முயற்சிக்காதே. என்ன காரணம் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ ஆசைப்படவும் இல்லை, நீ முயற்சிக்கவும் இல்லை, ரகசியமான முறையிலோ பரகசியமான முறையிலோ நீ முயற்சித்து கஷ்டப்படவில்லை, திரியவும் இல்லை. அந்த நிலையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீ கேட்காமலேயே அந்த பதவி பொறுப்புனுக்கு கிடைத்தால் அல்லாஹுடைய உதவி உனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீ உதவி செய்யப்படுவாய். அதே நேரம் நீ கேட்டு திரிந்து ஆசைப்பட்டு முயற்சி செய்து அந்த பதவி உனக்கு கிடைக்குமானால் முகில் கைலேஹா, நீ அந்த பதவியின் பக்கம் நீ சாட்டப்பட்டு விடுவாய், நீ சோதிக்கப்படுவாய், நீ மாட்டிக்கொள்ளுவாய், உன் தலையில் அது கட்டப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவர்களை பார்த்து ரசூல் சொன்னார்கள், யா அபூதர், அபூதர்ரே, அராக லைஃபன், அராக லைஃபன், தோழரே, உங்களை நான் ஒரு பலகீனமான மனிதராக நான் காணுகிறேன். ஏன் சொன்னார்கள்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுப்பு கொடுக்க நினைத்தால் அவர் தகுதியான்னு பார்ப்பார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், அராக லைஃபன், தோழரே, உங்களை நான் பலகீனமானவராக நான் காணுகிறேன். உஹிப்பு லக மா உஹிப்பு லினஃப்ஸி, எனக்கு எது விருப்பமோ அதைத்தான் உங்களுக்காக நான் விரும்புகிறேன். எனவே நீங்கள் எந்த பதவியையும் எடுக்காதீர்கள், எந்த பதவியிலும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள். லா தஅமுரன்ன அலஸ்னைனி வலா துவல்லியன்ன மாலயதி, நீங்கள் 2 பேரை நிர்வகிக்க நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டாம், அல்ல அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்க நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? பொறுப்பை பற்றி ரசூல் சொல்கிறார்கள், வஇன்னஹா அமானத்துன், பதவியை எடுத்தால், பதவி கிடைத்தால் அது மிகப்பெரிய அமானிதமாகிவிடும். வஇன்னஹா அமானத்துன், மிகப்பெரிய
அமானிதமாக மாறும், பொறுப்பாக மாறும், கேள்வி கணக்குக்குரிய பொருளாக மாறிவிடும். அந்த பொறுப்பை ஒரு மனிதர் எடுத்து சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டால் அவர் தப்பிக்கொள்வார். அவர் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் மற்றும் மறுமையுடைய நாளையிலே அது அவருக்கு கேவலமாக மாறும், அவர்கள் கை சேதமாக மாறிவிடும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதவி எடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்று சொல்லலாம். கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எச்சரிக்கையை பற்றி மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். இன்னக்கும் சதஹ்ருஸூன அலல் இமாரதி, நீங்கள் சில வேளை பதவியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ரசூல் சொல்கிறார்கள், நீங்கள் பதவிகளை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். இன்னக்கும் சதஹ்ருஸூன அலல் இமாரதி, பொறுப்புகளை எடுக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். வசதகூனு ஹிஸ்யன் வனதாமத்தன், மறுமையுடைய நாளையிலே நீங்கள் எடுக்கின்ற பொறுப்புகள் எல்லாம் கேவலமாக மாறிவிடும், கை சேதமாக ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, எல்லோருமே எடுக்காமல் போனால், தகுதியுள்ளவர்கள் பின்வாங்கினால், எல்லோருமே பதவி எனக்கு தெரிவராது, எந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று ஒவ்வொரு தகுதியான மனு பின்வாங்கினால் நஷ்டம். அவர் முன்வரவும் வேண்டும். ரசூல் சொல்வதை பாருங்கள், இல்லா மன் அகதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி பிஹா. பதவிகளை எடுத்து அதை சரியாக நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் அது கேவலம்தான், அது கை சேதம்தான், அது தண்டனைக்குரிய குற்றம்தான். ஆனால் பிஹக்கிஹா, அதை சரியாக நிறைவேற்றினால், அதை நிறைவேற்ற வேண்டிய முறைப்படி நிறைவேற்றினால், இந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற துணிந்து நின்றால் அது அவருக்கு கேடாக அமையாது, கை சேதம் அமையாது, பாக்கியமாக அமைந்துவிடும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நான் கேள்விப்பட்ட இந்த பள்ளிவாசலினுடைய புதிய நிர்வாக சபை தெரிவு திட்டத்தில் நடக்க இருக்கிறது. எனவே 2-3 வாதங்களாக இந்த நிர்வாக சபை சம்பந்தமாக பேசப்பட்டு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டு விட்டால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? அவ்வளவுதான். இதோ குதுபா முடியும். பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலாவது செய்ய வேண்டிய வேலை, எந்த நிர்வாக சபை தெரிவு செய்யப்படுகிறதோ அதை அல்லாஹ்வுடைய தவக்குள் வைத்து கல்பால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தினுடைய எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. கபல 50 அல்ஃபியாம், இந்த உலகத்தை படைப்பதற்கு, வானங்களையும் பூமியை படைப்பதற்கு 50,000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மகாதீரல் ஹல்கி, கலா கதிரிலே அனைத்தையும் முடிவு செய்து விட்டார். எனவே இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்யப்படுகிறதா, அது யார் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் கலா கதிர் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது நிர்வாகிகள் யாராக வந்தாலும் கபூல் செய்ய வேண்டிய முதலாவது பகுதி. 2வது இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த நிர்வாக சபை இந்த நிர்வாகத்தை நடாத்தி கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் செய்கின்ற நலவான காரியங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும், உற்சாகமூட்ட வேண்டும், அவர்களும் கைகோர்க்க வேண்டும். சில நேரம் அவர்கள் தவறாக பிழையாக எதுவும் செய்தால் நியாயமான முறையில், அழகான முறையில், கண்ணியமான முறையில், கௌரவமான முறையில் அவர்களிடம் சென்று அவர்களிடம் குறைகளை பிழை சுட்டி காட்ட வேண்டும். இது யார் சொன்ன செய்தி? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் எப்பொழுது ஹிலாஃபத்தை பொறுப்பெடுத்து ஒரு ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்களோ அந்த நேரத்தில் மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பருக்கு மேலால் ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து சொல்லி மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். வலஸ்து பிகைரிக்கும், நான் சாதாரணமான மனிதன், நான் சிறந்தவன் அல்ல, என்றாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் நான் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் நல்லதை செய்தால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும். கவ்விமூனி பன்சுரூனி, நலவு செய்தால் என்னோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பிழை செய்வதை கண்டால் கவ்விமூனி, என்னை தீர்த்திருக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும், என்னை நீங்கள் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்ன செய்தி ஹதீஸ் அறிவில் காண கிடைக்கிறது. எனவே நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்ட பிறகு பொதுமக்கள் நடந்து கொண்ட விஷயத்தில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது தெரியுமா?
நலவு செய்வதற்கு நாம் ஆதரவாகவும், பிழை செய்யும் பொழுது அழகான தட்டி கேட்டு இருக்கக்கூடிய இருப்பதோடு எல்லா நலவுகளையும் பிழையாக பார்க்கக்கூடாது. அவர் வந்தால் இவருக்கு கோபம், இவர் வந்தால் அவருக்கு கோபம். இந்த நிர்வாக சபையா எனக்கு சரி வராது. நீ பள்ளிவாசல் சந்தாவும் தர மாட்டேன், பள்ளி அதிரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், இந்த பள்ளிவாசல் தொலை வரவும் மாட்டேன். காரணம், இவர் இன்னார் இந்த நிர்வாகி இருக்கிறார். நிர்வாகத்துக்காகவா நீ தொழுதாய்? நிர்வாகத்தை பார்த்தா நீ செலவு செய்தாய்? நிர்வாகத்தை பார்த்தா பள்ளிவாசலுக்கு சாப்பாடு கொடுத்தாய்? நிர்வாகத்தை பார்த்தா பள்ளிக்கு செலவழித்தாய்? சுப்ஹானல்லாஹ். யார் நிர்வாக சபைக்கு வந்தாலும் நாம் செலவழிப்போம் அல்லாஹ்வுக்காக, நாம் தொழுவோம் அல்லாஹ்வுக்காக, பள்ளிவாசல் செழிப்பாக்குவோம் அல்லாஹ்வுக்காக. யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் அல்லாஹ்வுக்காக செயல்படுவோம் என்ற நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஒரு கவலையில் செய்தது தெரியுமா? கடைசியாக சில மனிதர் இருப்பார்கள், எல்லா விஷயத்தையும் குறை காணுவார்கள். உதாரணத்துக்கு இந்த ஃபேன் இருக்கிற 2 ஃபேன் பாருங்கள், இந்த 2 ஃபேன் இருக்கிறது, இவர் எல்லாம் பிழை காணுவார். அது கேட்பார், இந்த ஃபேன் பூட்டியது பிழை, இந்த சேரல் பூட்டியது பிழை, இந்த ஃபேன் இங்கிருப்பது பிழை. அவரிடம் கேட்க வேண்டும், இது பிழையா இருந்த சரியது அதையும் சொல்லுவோம். அவ்வளவுதான். எல்லா விஷயத்துக்கும் பிழை சொல்லலாம், சரியது. ஆட்சேபித்து மட்டும் போதாது, நல்ல அழகான ஆலோசனை சொல்ல வேண்டும். உலகத்தில் எல்லோருக்கும் பிழை சொல்லலாம், சரியது சரியானதை சேர்த்து சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் சில பள்ளிவாசல்கள் எழுதியிருப்பார்கள், ஆலோசனைகளும் ஆட்சேபனைகளும், ஆட்சேபனைகளும் ஆலோசனைகளும். வெறும் ஆட்சேபனை மட்டுமல்ல, வெறும் முறைப்பாடு மட்டுமல்ல, முறைப்பாடுகளும் நல்ல ஆலோசனைகள். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நிர்வாக சபை தெரிவு நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய செய்வோம். ஹுத்பா பிரசங்கத்தில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. முதலாவது பகுதியிலே அல்லாஹுடைய மாளிகைகள் செழிப்பாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் பள்ளிவாசல் செழிப்பாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலை செழிப்பாக்கிய சஹாபாக்கள் சிறப்புகள் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டன. மூன்றாவது பகுதியிலே பள்ளிவாசலை செழிப்பாக்குவது என்பது 2 பகுதி என்று சொன்னோம். ஒன்று, பள்ளிவாசலுடைய வெளிப்படையான அலங்காரங்களை செய்வது, அழகுபடுத்துவது, பெயிண்ட் அடிப்பது, காப்பட் போடுவது, ஃபேன் போடுவது, லைட் போடுவது, இது தேவை. இதே போல இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அடிப்படை பள்ளிவாசலோடு ஊர் மக்களை தொடர்புபடுத்துவது, 100க்கு 100 தொழுகையாளிகளை உருவாக்குவது, கலாச்சார ரீதியான பாதிப்புகள் சீர்கேடு இருந்து அதை திருத்த முயற்சிப்பது, ஊர் மக்களை ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சிப்பது போன்ற பல கடமை இருக்கின்றன. அதே நேரத்தில் யார் நிர்வாக சபைக்கு வருவாரோ அவர் 2 விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நான் நலவை மட்டும் செய்ய வேண்டும். அதே நேரம் பிழை செய்தால் மக்கள் அதை திருத்த வேண்டும், அதனை திருத்திக் கொள்ளவும் வேண்டும். அதனை பொதுமக்கள் எந்த நிர்வாகம் வந்தாலும் நலவு செய்தால் அதை நலவை நலவாக சொல்ல வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், ஒரு ஆர்வமூட்ட வேண்டும், செலவழிக்க வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே நேரம் ஒரு பிழையை கண்டால் அழகான முறையில் கண்ணியமாக கௌரவமாக அணுகி அந்த நிர்வாக சபைக்கு அந்த பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரம் வெறும் ஒப்ஜெக்ஷன் சொல்லுவோம், முறைப்பாடு, வெறும் எல்லா விஷயத்திலும் முறைப்பாடு மட்டும் சொல்லுகின்ற மக்களாக இல்லாமல் ஒரு முறைப்பாடு செய்தால் அழகான ஆலோசனைகளும் சேர்த்து சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, கலிமாவோடு வாழ வைப்பாயாக, கலிமாவோடு மௌத்தாக்குவாயாக, மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற பாக்கியத்தை நம் அத்தருக்கு தந்துருவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதர் ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய ஃபலம் பித்தக்வல்லாஹ். وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. بارك الله لنا ولكم بالقرآن العظيم
ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي أولا بتقوى الله. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة.